Hey guys, welcome to Queen's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Gutenberg Principle ஆர் இசட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, இது வந்து ஒரு ரூல் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, நம்ம வெப்சைட்ஸ் எல்லாமே பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ சம் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு வெப்சைட் போகிறேன். அந்த வெப்சைட் போகும்போது கண்டிப்பாக நம்மளோட யூசரோட அந்த ஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு லெஃப்ட் கார்னரில் தான் வந்து பார்ப்போம். தென் வந்து அப்படியே ஈக்குவலாக வந்து ரைட் கார்னர், தென் பாட்டம். சேம் இதே மாதிரி இசட் பேட்டர்ன்லேயே அந்த நம்மளோட ஐ ஃபோக்கஸ் வந்து இருக்குமா. நம்ம ஒரு நியூவாக ஒரு புக்கை ரீட் பண்ணாலும் சரி, தென் வந்துட்டு வெப்சைட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வந்து இசட் பேட்டர்னில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட விஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெயின் திங்ஸ் லைக் சிடிஏ பட்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். லைக் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக எல்லா வெப்சைட்ஸும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லோகோ வந்து கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட்டில் தான். நம்மளோட ப்ரைமரி திங் வந்து நம்ம பிராண்டிங். ஸோ அந்த பிராண்டிங்கை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக ப்ரைமரி திங் ஃபர்ஸ்ட் எடுத்தது ஓகே இந்த பிராண்டிங் தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சரி, தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி பட்டன் இந்த மாதிரி இருக்கிறத இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இசட் பேட்டர்ன் நம்மளோட யூசரோட ஃபோக்கஸை பேஸ் பண்ணி தானே இருக்குது. பிகாஸ் நம்ம வெப்சைட்ஸ் டிசைன் பண்ணி அவங்க ப்ரொவைட் பண்ணுறோம், ஏதோ ஒரு சர்வீஸ் சம்திங் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கண்ணுக்கு வந்து யூசரோட ஐக்கு வந்து அது ஃபோக்கஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. அதுதான் நம்ம வந்து டிசைனில் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இந்த இசட் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணலாம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோகோ, இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து 4 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கோம். லைக் ப்ரைமரி ஆப்டிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரைமரி திங் வந்து நம்ம என்ன ஷோகேஸ் பண்ணுமோ, லைக் பிராண்டிங் இந்த மாதிரி எல்லாமே, லோகோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும் இந்த ப்ரைமரி ஆப்டிக்கல் ஏரியாவில். ஸ்ட்ராங் ஃபேலோ ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செகண்டரி லிங்க்ஸ் எந்த மாதிரி அப்படின்னா, லைக் பட்டன்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். ஒரு லாகின் பண்ணுறக்கோ இல்லை சைன்அப் பண்ணுறதுக்கோ சம்திங், இல்லை நம்ம மெயின் ஃபீச்சர் பட்டனில் இருக்கும்ல சிடிஏ அந்த மாதிரி, அது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து நம்ம வச்சுருப்போம். வீக் ஃபேலோ ஏரியாவில் வந்து சம் இமேஜஸ் அந்த மாதிரி நம்ம எதாவது வைக்கிறது அப்படின்னாலும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் எண்டிங் ஏரியா இசட் பேட்டர்னில் எண்ட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம சிடிஏ வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பட்டன்ஸ் ஏதாச்சும் நம்ம லிங்க் பண்ணுறோம், சம் பேஜஸ்க்கு வந்து மூவ் பண்ணி போகணும் அப்படின்றப்ப வந்து மோர் அந்த டீட்டெயிலாக நம்ம சர்வீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த கரெக்டாக வந்து எண்ட் ஆகும்போது மேபி யூசர் வந்து இதை கிளிக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து எண்டில் வந்து சிடிஏ பட்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் எடுத்ததும் இதை மாதிரி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. மேபி ஆல்மோஸ்ட் நம்ம நேவிகேஷனில் வந்து எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது தான். லைக் லோகோ இங்கே, சம் பட்டன்ஸ் நம்ம சிடிஏ வந்து இங்கே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே சம் இமேஜஸ், ஹீரோ செக்ஷனில் சம் ஆக்ஷன் பட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பேஜ்க்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கோ இந்த மெயின் ஆக்ஷன் பட்டன் நம்ம வந்து அங்கே வச்சுருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் வந்து இந்த ரூல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் அ டிசைனராக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுறோம், இசட் பேட்டர்ன் அப்படின்ற ரூல் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணல பிஃபோர் அப்படின்னா, நீங்கள் இதை பேஸ் பண்ணி இந்த இசட் பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வெப்சைட்ஸ் நீங்கள் பண்ணும்போது இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேபி நீங்கள் சம் இன்டர்வியூஸ் அதில் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் சம் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும்போது நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சம்திங். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிசைன் நியூவாக லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.